உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்றுகளை உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்ற வணக்கம் அரசர்களே. வணக்கம் நாகாணி. அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். என்பது உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கின்ற சூழலை பார்ப்போம். குறிப்பாக இந்த போர் நிலைமைகள், போர் இல்லாத நிலைமை இருந்தாலும் பேச்சுவார்த்தை பின்புலத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற என்று கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு முன்னதாக நாங்கள் அந்த விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக நேற்றைய தினம் வியாழக்கிழமை வெள்ள மாளிகையில் பத்திரிகையாளர் மாநாடு நடைபெற்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் ஒரு தடவை அப் பீட்டாக இருந்தது போல் இருந்தது. அவரிடம் நிறைய ஒரு உற்சாகமும் ஒரு சக்தியும் இருந்தது போல் இருக்கின்றது. அணுசக்தி அவர் மீது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி எனக்கு தெரியவில்லை. என்ன அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் என்ன கூறினார்? பத்திரிகையாளர்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கிடைத்தால் அது ஒரு பெரிய ஒரு அந்த முழுக்க அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகத்தான் இருக்கும் என்று யோசிக்கலாம். அப்படியான கேள்விகளை தான் கேட்பதுண்டு. முதலாவது கேள்வியிலே கேட்ட கேள்வியிலே குறிப்பாக முக்கியமாக கேட்டார்கள், அணு ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்களா என்று. அவர் கூறினார், இல்லை, அது எமக்கு தேவையில்லை, ஒரு தரமே அணு ஆயுதத்தை இங்கு பயன்படுத்த போவதில்லை, நான் அதை பயன்படுத்தவும் மாட்டேன், அது எங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய தேவையும் இல்லை என்று கூறியிருந்தார். அதற்கு பிறகு இப்ப சீனா ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்குவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி கொண்டிருந்தது. அப்போது அவர்கள் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு சீனா ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்குவதால் அது அவர்கள் மீது கோபம் இருக்கிறதா என்று சொன்னால், இல்லை, எனக்கு அவர்கள் மீது ஒரு கோபம் இல்லை, அவர்கள் அப்படி செய்யவில்லை என்று அப்படியே தலைவர்களாக மாற்றி போட்டு விட்டார். ஒருவேளை அடுத்த மாதம் சீனாவுக்கு போக வேண்டி இருக்கிறதால் அப்படி சொன்னாரோ தெரியவில்லை. எண்ணெயை பொறுத்தவரையில், எரிபொருள் விநியோகத்தை பொறுத்தவரையில், அதாவது இந்த எரிபொருள் எண்ணெயின் விலை அதிகரித்து கொண்டு செல்வதை அவர் ஏற்கவில்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறார், அது விரைவாக குறைந்து விடும் என்று சொல்லி. தாங்கள் ரஷ்யா மற்றது சவுதி அரேபியாவை விட மிக அதிக அளவிலான எண்ணெய்களை உற்பத்தி செய்வதாகவும் தங்களிடம் வாங்கலாம் என்று சொல்லியும், தங்களிடம் தங்கள் கடற்கரையில் தங்கள் பகுதிக்கு அதிக கப்பல்கள் வர வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கிறார். அதே சமயம் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த லெபனான் போர் நிறுத்தத்தை தாங்கள் மேலும் 3 கிழமை நீடித்திருப்பதாகவும், லெபனான் ஒரு நிரந்தர அமைதியை இந்த வருடத்துக்கு தான் கொண்டு வருவார் என்றும் அதையும் கூறியிருந்தார். அதே நேரம் நீங்கள் கூறினீர்கள் சொன்னால், அதாவது நேற்று கூறியிருந்தார், ஈரான் கன்னிவடிகளை புதைக்கும் கப்பல்களை கண்டதும் சுடுமாறு தான் உத்தரவிட்டிருப்பதாக. இன்று அந்த பத்திரிகையாளர் கேட்ட போது கூறியிருக்கின்றார், கன்னிவடிகள் வைப்பதால் தங்களை விட ஈரானுக்கு தான் அதிக பாதிப்பு, தங்களுக்கு அதனால் பாதிப்பில்லை என்று திருப்பி அதை மாற்றி கூறிவிட்டார். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானை தான் தனது முற்றுகை ஒரு முழுமையான முற்றுகை என்று சொல்லியும், அந்த முற்றுகையை வைத்திருப்பதால் ஈரானுக்கு ஒவ்வொரு நாளும் $500 மில்லியன் நட்டம் ஏற்பட்டு கொண்டிருப்பதாகவும், அவர்கள் நீண்ட காலத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது என்று சொல்லியும் என்றும் அதை தனது அந்த முற்றுகையை நியாயப்படுத்தி இருக்கிறார். அதே சமயம் ஈரான் கப்பல், அந்த தொஸ்கான்ற கப்பலை கைப்பற்றியிருந்தார்கள். அதில் பல தரப்பட்ட தகவல்கள் வந்திருந்தன. அது ஒரு சரக்கு கப்பல், எண்ணெய் கப்பல் அல்ல. அந்த கப்பல்களில் கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் தொடர்பாக கேட்டபோது, அது மிகவும் ஒரு டாப் சீக்ரெட் என்று சொல்லியும், அதில் இருந்த மிகவும் பெருமதியான பொருட்கள் இருந்ததாகவும், அதை தான் வெளியில் சொல்ல போவதில்லை என்று கூறியிருந்தார். உண்மையில் இருந்ததோ இல்லையோ என்று யாருக்கு தெரியாது. அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹிஸ்புல்லாக்கள், அதாவது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை ஹிஸ்புல்லாக்கள் தான் குழப்புவதாகவும், ஆனால் இந்த போர் நிறுத்தம் மேலும் 3 வாரங்கள் நீடிக்கப்படும் என்று சொல்லியும், தாங்கள் அதில் ஒரு நிரந்தரமான அமைதியை கொண்டு வருவார் என்று சொல்லி கூறியிருந்தார். சில சமயங்களில் அவர் பேசும்போது மார்க்கோ ரூபியோவையும் தனது துணைக்கு அழைத்திருந்தார் சில விடயங்களில் பதிலளிப்பதற்கு. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில், அமெரிக்காவின் தற்போதைய நிலையில் கிட்டத்தட்ட 60% மக்கள் இந்த எரிபொருள் விலை ஏற்றத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் காரணம் என்று சொல்லி இப்போது அந்த வாக்கெடுப்பில் தெரிவதாக கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட $4 மேல் சராசரியாக, சில இடங்களில் அதற்கும் கூடவாக இருக்கின்றது, $4 மேல்
ஒரு கலன் பொருள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது அமெரிக்கா திரைசேரி கூறியது போல அடுத்த வருடம் தான் அது குறைவதற்கான சாத்தியம் இருக்கென்று கூறப்படுகிறது. இருந்த போதும் அவர் தாங்கள் சவுதி அரேபியா ரஷ்யாவை விட கூடுதலான எண்ணெயை உற்பத்தி செய்வதாகவும் தங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை என்றதும் தொடங்கிட்டு கதைத்திருக்கின்றார். அதே சமயம் அமெரிக்காவில் இடம்பெறுகின்ற G20 மாநாட்டுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை தான் கூப்பிட போவதாகவும் கூறியிருக்கின்றார். அவ்வாறு செய்வது அது நல்லது, எல்லோருக்கும் அது நல்லதாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். பார்த்தால் இந்த தேர்தல் பிரச்சார காலத்தில் எப்படி நான் எல்லோரையுமே ஒன்று சேர்த்து செயல்படுவேன் என்று கூறிய அந்த மோடுக்கு திருப்பி வந்து விட்டார் போல் இருக்கின்றது. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப நீங்கள் கூறுகிறீர்கள் இந்த கப்பல் இருக்கின்றது என்ன என்று நாங்கள் சொல்ல மாட்டோம், டாப் சீக்ரெட் சொன்னார். பரவாயில்லை, வருவார்கள், ஊடகவியலாளர்கள் வருவார்கள், சுரண்டி என்ன என்று கொண்டு வருவார்கள். அதில் ஒன்று அரசர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த போர் இப்பொழுது நிறுத்தப்பட்டது தொடர்பாக பலவிதமான கருத்துக்கள் வந்தது. நீங்கள் கூட கூறியது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது இந்த போரை நிறுத்தியதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா, அவர்களிடம் இருக்கின்ற ஆயுத பற்றாக்குறை. இதே ஒரு ஊடகம் பொட்டு என்று வெளியில் விட்டு விட்டிருக்கிறது போல் தெரிகின்றது. அது எந்த ஊடகம் என்று கூறுவீர்களா? என்ன கூறியிருக்கிறார்? நியூயார்க் டைம் கூறியிருக்கின்றது, இந்த அமெரிக்காவின் போர், ஈரான் மீதான இந்த போரை அமெரிக்கா ஒருதலை பட்சமாக, அதாவது முதலாவது வாரத்திலேயே அமெரிக்க அதிபர் இந்த போரை நிறுத்துவதற்கு வழியை கண்டுபிடியுங்கள் என்று தன்னை சூழவிருந்தவர்களை அடிக்கடி கேட்டுக் கொண்டிருந்ததாகவும், இறுதியாக பாகிஸ்தான் அசீம் முனீருக்கு ஊடாக ஒரு மிகவும் கடுமையான அழுத்தங்களை ஈரான் 10 அம்ச கோரிக்கையை நாங்கள் ஏற்கிறோம் என்று சொல்லி இந்த போரை முடித்தார்கள். ஏன் என்ற கேள்வி இருக்கின்றது. அப்பதான் அந்த பத்திரிகை எல்லா இடத்திலும் இருந்து தகவல்களை திரட்டி ஒரு குறிப்பை வெளியிட்டிருக்கின்றது. என்னன்னு சொன்னால், ஈரான் போரின் உண்மையான விலை யாரும் கவனிக்காத இடங்களில் வெளிப்படுகிறது என்று சொல்லி இருக்கிறது. அதுக்கு ஒரு தலையங்கத்தை கொடுத்திருக்கிறது. 38 நாட்கள் நடந்த போரில் அமெரிக்கா சுமார் 1100 JASSM என்ற ஸ்டெல்த் குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தியுள்ளது. இதனால் உலகளாவிய இருப்பில் வெறும் 1500 மட்டுமே இப்ப எஞ்சி இருக்கின்றது. 2500 தான் அமெரிக்காவிடம் இருந்ததாகவும், அதில் 1100 பயன்படுத்தி விட்டதாகவும், 2600 இருந்ததாகவும் 1100 பயன்படுத்தி விட்டதாகவும், இப்போது 1500 மட்டுமே இருக்கிறதாகும். தாய்வான் போன்ற ஒரு சூழலில் சீனா போன்ற மிகப்பெரிய வல்லரசின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஊடுருவி செல்வதற்காகவே இந்த ஏவுகணைகள் பிரத்யோகமாக வடிவமைக்கப்பட்டவை. அவை நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஸ்டெல்த் ரக வெடிமருந்துகள் கொண்ட ஏவுகணை இவை. ஆனால் ஈரான் போன்ற ஒரு நாட்டுக்கு அதில் கிட்டத்தட்ட அரைவாசியை பயன்படுத்தி விட்டார்கள் என்று அந்த பத்திரிகை தெரிவித்திருக்கிறது. அதாவது பாரம்பரிய ஆயுத பலத்தால் திணறடிக்க வேண்டிய ஒரு நாட்டிற்கு எதிராக பென்டகன் தனது இருப்பில் இருந்த பெரும்பாலான நவீன ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகிறார்கள். சாதாரண ஏவுகணைகளை ஈரானில் பயன்படுத்தி இருக்கலாம், ஆனால் இவர்கள் பயன்படுத்தியது முழுக்க நவீன ஏவுகணை. ஏனென்று சொன்னால், இவர்கள் அதை பயன்படுத்தியது ஏனென்றால் விரைவாக இந்த போரை முடித்து விட்டால் பிறகு அங்கிருக்கின்ற காசுகளை பயன்படுத்தி அதே அளவு ஏவுகணைகளை உடனடியாக தயாரித்து விடலாம் என்றதான் எண்ணமாக இருந்தது. ஆனால் தலைகளாக மாறிவிட்டது. அதே நேரம் இன்னொன்றை கூறுகிறது, ஒவ்வொன்றும் அது டொமஹாக் ஏவுகணையை பற்றி பேர்ந்து கூறுகிறார்கள். ஒவ்வொன்றும் $3.6 மில்லியன் செலவிலான 1000க்கு மேற்பட்ட டொமஹாக் ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்ப ஈராக் போரில் முற்று முழுதாக பயன்படுத்தியது 800 ஏவுகணைகள் தான் டொமஹாக் பயன்படுத்தினார். இங்க 1000க்கு மேற்பட்டதை ஒரு 30 நாளுக்குள் பயன்படுத்தி விட்டார்கள். இந்த போருக்கு முன்பு ராணுவம் இந்த டொமஹாக் ஏவுகணை 100 ஏவுகணை, ஒரு ஆண்டுக்கு 100 ஏவுகணைகள் தான் உற்பத்தி செய்வதுண்டு. அப்ப தற்போது இந்த உற்பத்தி விகிதத்தில் பார்த்தால் கிட்டத்தட்ட இந்த ஏவுகணைகள் அந்த பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகளை திருப்பி நிரப்புவதற்கு 10 வருடங்கள் செல்லும், ஒரு தசாப்தம் அடுக்கும் என்று கூறியிருக்கின்றது. ஆண்டுக்கு அதே நேரம் இன்னொன்றை கூறியிருக்கிறது, ஆண்டுக்கு சுமார் 600 என்று உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட $4 மில்லியன் செலவிலான பேட்ரியாட் ஏவுகணைகளை 1200க்கும் மேற்பட்ட பெட்ரியால் இடமறைப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இப்போ ஒரு ஆண்டுக்கு 600 தான் செய்யலாம் என்றால் அதை நிரப்புவதற்கு இப்போது 2 வருடங்கள் செல்லும் என்று கூறுகின்றனர். எனினும் இதைவிடவோ பல கணக்குகள் இருக்கின்றன. அவை தொடர்பான தகவல்கள் சரியாக தெரியவில்லை என்றும், மேலும் சுமார் மொத்த செலவு இந்த போருக்கான மொத்த செலவு 35 பில்லியன் ஆயுதங்களுக்குரிய மட்டு செலவு. இதனால் ஏற்பட்ட பொருளாதார செலவுகள்,
இதனால் ஏற்பட்ட எரிபொருள் செலவுகள், பொருளாதார செலவுகள், இழப்புகள், தளங்கள் இதன் மீதான இழப்புகளை அவர்கள் கூறவில்லை. இதில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மட்டும் 35 பில்லியன் டாலர்கள். கிட்டத்தட்ட தினமும் $1 பில்லியன் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. முதல் 48 மணி நேரத்தில் மட்டும் $5.6 பில்லியன் மதிப்பிலான ஏவுகணைகளும் வெடிகுண்டுகளும் பயன்படுத்தப்பட்டதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்திருக்கின்றது. ஆண்டுதோறும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்குகிற உதவியே $3.8 பில்லியன் என்று கூறப்படுகின்ற நேரத்தில் 48 மணி நேரத்தில் அவர்கள் $5.6 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலைதான் அமெரிக்கா இறுதியாக தனது போரை ஏனென்று சொன்னால் இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் இன்னும் ஒரு 20 நாள் நீடித்திருந்தால் அமெரிக்காண்ட மொத்த ஆயுத கிடங்கும் காலியாகி இருக்கும் என்று சொல்லி அது போட்டிருக்கிறது. இதை எல்லா நாடுகளும் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றன அந்த அமெரிக்காவின் நிலைமையையும் இந்த தாக்குதல்களையும் என்று அது கூறியிருக்கின்றது. இன்னொரு விடயத்தை குறிக்கிற என்னவென்று சொன்னால் கடல் இருக்கின்ற கன்னிவெடிகளை அகற்றுவதற்கு 6 மாதம் எடுக்கும் என்று கூறினதை அவர் ஏதோ எல்லாம் குழப்பி விட்டிருக்கின்றார் போல. அது மட்டும் இல்லாமல் ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவிடம் முழுமையான ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறுகிறது. இந்த 2 விடயங்களும் உண்மையா? ஹோர்முஸ் நீரிணையில் இருக்கின்ற இப்போது பென்டகன் காங்கிரசுக்கு ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்கிறது. அதாவது இந்த ஹோர்முஸ் நீரிணையை இருக்கின்ற கன்னிவெடிகளை அகற்றுவதற்கு தங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் எடுக்கும் என்று கூறியிருக்கிறது. ஆனால் அதே சமயம் இப்ப பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் தாங்கள் உதவிகளை செய்வதாக கூறியிருக்கிறார்களே தவிர கன்னிவெடிகளை அகற்ற இந்த போரை அதை திறப்பதற்கான உதவிகளை அவர்களால் வழங்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். ஹோர்முஸ் நீரிணையில் நேற்று கூட கடந்த 24 மணி நேரத்தில் தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 6 ஈரானிய கப்பல்கள் அங்கிருந்து போயிருப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வந்துதான் வருகின்றது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக இப்ப கெனத் ஹட்மன்ஸ் என்றவர் காங்கிரஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வாஷிங்டன் டிசியில இருக்கிறது. அதுன்ற ஒரு ஆய்வாளராக இருக்கிறார். அது ஒரு என்ஜிஓ. அவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் அதாவது இந்த அமெரிக்காவின் முற்றுகையால் ஈரான் தாக்கு பிடிக்குமா என்று கூறியிருக்கின்றார். கேட்ட கேள்விக்கு அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் ஈரான் கிட்டத்தட்ட இந்த முடக்கத்துக்கு முன்னரே ஈரான் 170 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் கடலில் தான் இருக்கின்றன. அதைத்தான் அமெரிக்கா அதுக்கான தடையை எடுத்திருந்தது. அதில் அரைவாசிக்கு மேல் அவர்கள் விற்று தீர்த்து விட்டார்கள். அதுக்கு 2 மடங்கு விலையில் விற்று தீர்த்து விட்டார்கள். அந்த பணமே அவர்களுக்கு பெருமளவில் இப்போது இருக்கின்றது. ஏனைய நாடுகளில் அந்த பணங்கள் இருக்கின்றன. அதை விட இன்னும் விற்கப்படாத எண்ணெய்கள் இருக்கின்றன. அதில் தான் 3.8 மில்லியன் பேரல்களை 2 கப்பல்களுடன் அமெரிக்கா அண்மையில் கைப்பற்றி இருந்தது. அவர் கூறுகிறார் என்று சொன்னால் இந்த எண்ணெய்கள் வளமும் இந்த எண்ணெய்கள் மட்டுமே ஈரானுக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரையிலும் தாராளமாக காணும். ஈரான் ஆகஸ்ட் வரையிலும் ஈரானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தால் இப்போது அவர்கள் அவர்கள் மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது அதற்கு கப்பல்களுக்கு பணத்தை வசூலிப்பதை அவர்கள் ஆரம்பித்து விட்டதாக கூறப்படுகிறது. முதலாவது பணம் ஈரான் மத்திய வங்கிக்கு வந்ததாகவும் டிப்யூட்டி சபா ஸ்பீக்கர் தெரிவித்திருக்கின்றார். இப்ப அவர் கேட்ட கேள்வி என்னென்றால் கெனத் கேட்கிற கேள்வி என்று சொன்னால் ஈரானால் இந்த ஆகஸ்ட் வரையும் தாக்கு பிடிக்க முடியும் என்றால் ட்ரம்பால் தாக்கு பிடிக்க முடியுமா? செப்டம்பரில் மிட் டேர்ம் எலெக்ஷன் வரப்போகிறது. ட்ரம்புக்கு உலகத்தின் அழுத்தம் இருக்கின்றது. ஈரானுக்கு உலகத்தின் அழுத்தம் இல்லை. ட்ரம்புக்கு உலகத்தின் அழுத்தம் இருக்கின்றது. உலக நாடுகள் உடைந்து விழுந்து கொண்டிருக்கின்றன ஒன்றா. இப்ப IMF எக்கனாமிஸ்ட் கூட கூறியிருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் போக போக மேலும் மேலும் வேர்ஸ்டாக போய் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த அமெரிக்காவின் நட்பு நாடுகள் என்று சொல்ற வளைகுடா நாடுகள் அதுகளின் இந்த எண்ணெய் வியாபாரம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சார்ட்டை போட்டிருக்கிறது ப்ளூம்பர்க்.
ஓமான் ஈரானுடன் ஒரு நட்புறவில் இருப்பதால் ஓமான் எண்ணெய் வீழ்ச்சி வந்து 50% குறைந்திருக்கிறது. சவுதி அரேபியாண்ட கிட்டத்தட்ட 75% வீழ்ந்திருக்கிறது. ஆனால் இவை ரெண்டும் பாசிட்டிவ். 25% அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் UAE, பஹ்ரைன், கட்டார், குவைத் போன்ற நாடுகள் என்ற கிட்டத்தட்ட 50% மேற்பட்டது நெகட்டிவா இருக்கிறது. எண்ணெய் வருமானம் நெகட்டிவ். அவர்களிடம் 50% பாசிட்டிவாக இருந்தாலும் இது 50% நெகட்டிவாக இருக்கிறது இருந்ததில்லை என்று அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அப்பதான் இப்ப என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இவ்வாறான நிலையில் அமெரிக்க அதிபர் வந்து இந்த ஆகஸ்ட் வரையும் நின்று பிடிப்பாரான்ற ஒரு கேள்வியை கேட்டு அவர் கூறுகிறார். அப்படி என்று சொன்னால் அமெரிக்கா விட்டு கொடுப்புகளை செய்து ஈரானின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இப்ப எங்களுக்கு தெரியும் ஏன் அமெரிக்கா அவசரப்படுகிறது. இந்த கடல் முற்றுகையை வைத்துக் கொண்டு உடனடியாக பேச்சுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ட்ரம்ப் சொல்லுகிறார், நான் போர் நிறுத்தத்தை நீடிக்கிறேன். அவர்கள் கூறுகிறார், நாங்கள் கேட்கவில்லை. இங்க வாஷிங்டன் டிசியில் பெர்னார்ட் குஷ்னரும் ஜெராட் குஷ்னரும் விட்கோஃபும் பேன்ஸும் காத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் காத்திருக்கவில்லை என்று சொல்லி. பாகிஸ்தான் படைத்தளபதி ஆசிம் முனீர் 3 நாட்கள் போய் ஈரானில் தங்கி இருந்து பேசி கூட பார்த்திருக்கிறார். அவர்கள் வரவில்லை என்று அவர்களுக்கு பெருமளவில் இவர்கள் அமெரிக்காவினரும் அதன் கூட்டணி நாடுகளிலும் நேட்டோவிலிருந்தும் பலவீனங்கள் வடிவாக தெரிந்து விட்டன. இப்போது ட்ரம்ப் என்ன செய்கிறார் என்று பொலிட்டிகோ என்ன போட்டிருக்கிறார் சொன்னால், ட்ரம்ப் ஒரு லிஸ்டை மேக் பண்ணுகிறார். என்ன லிஸ்ட் என்று பார்த்தால், இந்த நேட்டோ கண்ட்ரியின் லிஸ்ட்ல யார் தனக்கு உதவி செய்யவில்லை என்றது, கூட யார் உதவி செய்யவில்லை, ஓரளவு யார் உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கான அந்த ரேட்டிங் அடிப்படையில் அவர்களுக்கான உதவிகள் எல்லாம் நிறுத்தப்படும் என்றும், அல்லது இனி அவர்களுக்கு பனிஷ்மெண்டாக அவர்கள் கூடுதலான நிதியை நேட்டோவுக்கு அலோகேட் பண்ண வேண்டி வரும் என்று அது அதற்கு குண்டை போட்டுக்கிறது இந்த நேட்டோ நாடுகளுக்கு. அப்படி எப்படி போட்டாலும் அவங்க போக மாட்டாங்க சண்டைக்கு. என்னன்னு சொன்னால் அது ஒரு சிக்கலான களமுனையாக இருக்கின்றது. அந்த களமுனை வந்து மிகவும் சிக்கலான களமுனை. ஈரான் அமைவிடம் அப்படியாக இருக்கின்றது. அவர்கள் ஒன்றை யோசிக்கிறார்கள், போய் அதை இன்னும் மெசப் பண்ண பெரு திறப்பதற்கான வழி இல்லை. இப்ப பாருங்கள், ஒரே ஒன்று பாகிஸ்தானால் மட்டும்தான் கதைக்கக்கூடியதாக இருக்கு. மிச்ச நாடுகள் எல்லாம் நடுநிலைமையாக இல்லாததால் இன்று கதைக்க முடியவில்லை. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்கொரியாவின் சிறப்பு தூதுவர் அங்கு இருக்கிறார். அப்ப ஈரான் வெளியுறவு அமைச்சர் அவரோட கதைக்கும் போது சொன்னதுதான், நாங்கள் மூடவில்லை. ஏன்னா தென்கொரியா கடுமையாக பாதிக்கப்படுகிறது இந்த எண்ணெய் விலையா. நாங்கள் மூடவில்லை, இந்த போரால் தான் மூடப்பட்டிருக்கிறது. இப்போது அமெரிக்கா மூடி இருக்கிறது என்றால், அமெரிக்காவின் நீங்கள் நட்பு நாடு, அமெரிக்காவின் 45,000 படையினர் உங்களோட நாட்டில் இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை கேளுங்கள் என்று நீங்கள் இங்க வர தேவையில்லை என்றால். ஆனால் அவர்கள் எல்லோரும் இப்ப ஈரானிடம் தான் செல்கின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் கூறுகள் டொனால்ட் ட்ரம்புக்கு நிறைய அழுத்தம் என்று சொன்னீர்கள், ஆகஸ்ட் வரை தாக்கு பிடிப்பாரா என்று நீங்க கேட்கும்பொழுது. ஆனால் நேற்று அவர் ஓவல் ஆபீஸ்ல இருந்து பேசும்பொழுது கூறியிருந்தார், நான் முடிவெடுப்பதில் டீலுக்கு போவதில் அவசரப்பட விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறார். அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு அவசரமும் இல்லை போல் இருக்கின்றதே, அப்படித்தான் கூறுவாரா? அப்படித்தான் அவர் கூறுவார். என்னென்று சொன்னால், இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது மிகவும் அவசரமாகத்தான். அதாவது பாகிஸ்தான் ஆவணங்கள் சில வெளியில் வந்திருப்பதாக பேராசிரியர் ஜெஃப்ரி சாக் கூறியிருந்தார். அதில் அவர் கூறியது ஒன்றுதான், என்னென்று சொன்னால், இவர்கள் நாங்கள் 10 அம்சம் யோசிப்பார்கள். ஈரான் கொடுத்த அந்த 10 அம்ச கோரிக்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதை என்னென்று அவர் எழுதியிருக்கிறார். அதுல அதை தளமாக கொண்டு நாங்கள் பேசுவோம். ஏனென்றால் அவசரப்பட்டதை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம். அதுக்கு சிலவரை இந்த நியூயார்க் டைம்ஸ் போட்ட இந்த தற்போதைய இந்த ஆயுத பிரச்சனையும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும், பொருளாதார பிரச்சனையும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அடுத்தது நீங்கள் ஒன்றை யோசியுங்கள், ஒரே ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு 2 விமானிகள் வீழ்ந்து அந்த 2 விமானிகளை மீட்பதற்கு கிட்டத்தட்ட 14 விமானங்களை இழந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அல்லோலமா இருந்திருக்கு. சரி, இனி ஒரு 10 விமானம் சுடப்பட்டு 20 விமானிகள் உள்ளுக்கு விழுந்தால் என்ன நிலைமை? அப்ப அது மற்ற F-50 F-35 சுட்டு இருக்கிறார்கள். அப்ப நிலைமை தலைகளாக போய்விட்டது. ஏனென்று சொன்னால், இப்ப பேராசிரியர் ஜெஃப்ரி சாக் சொன்னது போல அவர் நேரடியாக கூறியிருக்கிறார், நெத்தனியாகு ஒரு மோசடிக்காரன் என்று. அவர் நேரடியாக அவர் மொசாட்டின் தலைவரும் சென்று ட்ரம்பை ஏமாற்றி இருக்கிறார்கள், ஏமாற்றி அதை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர் கூறுகிறார் என்றால்,
ஆனால் அவர்களால் ட்ரம்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான காசோ, எரிபொருட்களோ, ஏவுகணைகளோ, புலனாய்வு தகவல்களோ, சேட்டலைட் தகவல்களோ எல்லாவற்றையும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தான் வழங்கி கொண்டு வருகிறது. அமெரிக்கா அதை நிறுத்தும் என்று சொன்னால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியும். எனவே அவர்கள் ட்ரம்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ட்ரம்ப் ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டார் முதலில். அதுக்கு வெனிசுலாவும் ஒரு காரணம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் பிறகு அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு நிலை. எனவே தான் இப்போது பாகிஸ்தானுக்குலாம் வந்திருக்கிறார். அப்ப நீங்கள் கேட்ட கேள்வி போல அவசரப்படவில்லை என்றால், இப்போ ஒன்று பாருங்கள், ஈரான் கப்பலுக்கு கடலில் இருக்கிற கப்பல்கள் எண்ணெயை விற்கலாம் என்று தடையை எடுத்தது இன்னும் முடியவில்லை. அதற்கு ஈரான் 2 எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றுகிறார். ஈரானுக்கு தொடர்ச்சியாக அழுத்தத்தை கொடுத்து இப்ப பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள். இவர்களுக்கு கைநட்டிகள் சொல்ல, இவர்களுக்கு அவசரமாக தேவைப்படுகிறது, ஈரானுக்கு ஆறுதலாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஈரான் இந்த ஆகஸ்ட் வரை முடித்தாலே உலகம் சரியான மிகப்பெரிய ஒரு சிக்கலாக போகும். என்றால் அமெரிக்காவின் எனர்ஜி செக்ரட்டரியை சொல்லிவிட்டார், அடுத்த 2027 வரையும் $3 கீழே எண்ணெய் போகாது என்று கூறிவிட்டார். நேற்று பார்த்திருந்தோம், அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஒரு ஏர்லைன்ஸ் தான் இப்போது போட்டிருக்கிறது. இந்த வருடம் 2026 ஆண்டுக்கான ஃபியூவல் கோஸ்ட் மட்டும் $4 பில்லியன். இந்த வருடம் தங்களுடைய ஏர்லைன்ஸ் நட்டத்துல தான் ஓடும் என்று கூறியிருக்கிறார்கள். இப்போது பிரான்ஸ் ஏர்லைன்ஸ் கூறியிருக்கின்றது, பிரான்ஸும் KLM அந்த பேசஞ்சர் டிக்கெட்ல €100 தாங்கள் கூடுதலாக அறவிட போவதாக கூறியிருக்கின்றது. இப்படி பல சிக்கல்கள் இருக்கின்றன. இன்னும் ஒரு ஆகஸ்ட் வரையும் என்றால் நீங்கள் எவ்வளவு காலம் என்று யோசிச்சு பாருங்க. அப்ப ஈரானுக்கு இது பார்க்க போறாங்க. ஈரானுக்கு அவசரமாக இருக்கும் என்று சொன்னால் ஈரான் வந்திருக்கும். ஈரான் தாங்கள் கேட்கவில்லை என்று சொல்கிறார். போர் நிறுத்தத்தை அவர்கள் போட்ட போது அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு மீம்ஸ் தான் போட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர லெகோ உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வார நிலைமையிலும் அப்படித்தான் அவர் கூறினார். சரி, இப்ப நீங்கள் இந்த நிலைமைகளை கூறும் பொழுது கைப்பற்றிய கப்பல் அது தொடர்பாக மேலதிக தகவல் வந்திருக்கின்றது போல் தெரிகின்றது. என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? கைப்பற்றப்பட்ட கப்பல்களை ஈரான் தனது துறைமுகத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றது. அதில் இருந்தவர்களின் மாலுமிகள் பாதுகாப்பாக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஒன்று சுவிட்சர்லாந்தின் கப்பல், ஒன்று UAE, ஒன்று கிரீக்கின்ற கப்பல். அதாவது சுவிஸ் கப்பல் அதுதான் மிகப்பெரிய சரக்கு கப்பல் என்று சொல்கிறார்கள். அந்த கப்பல்களில் இருந்தவர்கள் என்ற மாலுமிகளை அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் பேசுவதற்கும் அனுமதித்திருப்பதாகவும் அவர்களுடன் பேசியதாகவும் தாங்கள் நன்றாக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் அவர்கள் இன்னொன்றை கூறியிருக்கிறார்கள், தங்கள் கப்பல்களை கைப்பற்றும் போது கிட்டத்தட்ட 20 கொமாண்டோக்கள் தங்கள் கப்பல்களில் ஏறியதாகவும் அவர்கள் தான் அதற்கு பிறகு கப்பலை தங்கள் பொறுப்பில் எடுத்து கொண்டு சென்றிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இது இப்ப உலக அரங்கில நேற்று ட்ரம்புடன் இடம்பெற்ற பத்தியாளர் மாநாட்டிலும் அதைதான் மிகப்பெரிய பேசுவதாக இருந்தது. சொன்னால் ஈரான் கடற்படையை அழித்து விட்டதாக கூறினாலும் இப்போது ஈரான் கடற்படை கப்பல்களை கொண்டு செல்வதாக இருக்கட்டும் அல்லது ஹார்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்துவதாக இருக்கட்டும், எதிலுமே அவர்களை உங்களால் முறியடிக்க முடியவில்லை என்ற கேள்வி இருக்கின்றது. அதற்குத்தான் அவர் திருப்பி கூறியிருக்கின்றார், கன்னிவெடிகளை வைப்பதால் ஈரானுக்குத்தான் கூட ஆபத்து, தங்களுக்கு ஆபத்தில்லை என்று. ட்ரம்பை பொறுத்தவரையில் மாறி மாறித்தான் அவர் கதைத்துக் கொண்டிருப்பார். ஆனால் நிலைமை அதற்கு பிறகுதான் இந்த அமெரிக்கா ஊடகங்களை போட்டுக்கொண்டன, ஈரான் கடற்படையில் 60% இன்னும் அழிக்கப்படவில்லை என்று சொல்லியும், ஷடோ ஃபிளீட் என்ற கப்பல்கள் கூட அப்படியேதான் இருக்கின்றது என்று சொல்லியும் அவர்கள் அதை போட்டிருக்கிறார்கள். இப்போது இருக்கின்ற இந்த போர் நிறுத்தம் கூட ஈரானுக்கு அதனை மீண்டும் கட்டுவதற்கான மீண்டும் தமது பலத்தை மறுசீரமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை தான் வழங்கி இருக்கும். இதே நேரத்தில் நேற்று வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற லெபனான் இஸ்ரேலுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பாக நாங்கள் நேற்று பேசியிருந்தோம். நேற்று நடந்த அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது மேலதிகமாக 3 வாரத்துக்கு நீடிக்கப்பட்டிருக்கின்றது, போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டிருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார். நான் உடனடியாக யோசித்தேன், போர் நிறுத்தம் எங்கே? லெபனானில் இஸ்ரேலில் போர் நிறுத்தம் மாதிரி எனக்கு தெரியவில்லை. இப்ப தொடர்ந்து கடந்த 5-6 நாட்களாக தொடர் தாக்குதலும் நடைபெறுகின்றது. என்ன கூற வருகின்றார்? 3 வாரத்துக்கு அதிகரித்திருப்பது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? உண்மைதான். என்னென்று சொன்னால் போர் நிறுத்தம் கிட்டத்தட்ட இவர்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்திருப்பதாக, அது ஈரான் அழுத்தத்தின் பேரில் தான் இந்த போர் நிறுத்தம் கொண்டு வந்தது.
என்னென்று சொன்னால் முதலில் இவர் அசீர் முனீர்கிலான் போர் நிறுத்தத்தை அறிவித்தார். ஈரான் இஸ்ரேல் வந்து பெய்ரூட்டை தாக்கியது. ஈரான் போர் நிறுத்தத்தை அறிவித்ததுடன் ஈரான் வந்து ஹார்முஸை திறப்பதாக இருந்தது. ஆனால் இஸ்ரேல் பெய்ரூட்டை தாக்கியது. ஈரான் ஹார்முஸை மூடியது. அதற்கு பிறகு இவர் அமெரிக்க அதிபர் இஸ்ரேலுடன் பேசி அந்த போர் நிறுத்தத்தை, அதாவது தாக்குதலை நிறுத்தினார். அது நிறுத்தப்பட்டது. பெருமளவிலான தாக்குதல் நிறுத்தப்பட்டது. அங்கங்கே சிறு அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு பிறகு ஈரான் சனிக்கிழமை அளவில் ஹார்முஸை திறந்தது. அதற்கு பிறகு இவர் முற்றுகை அறிவித்தார். அதுக்கு பிறகு ஹார்முஸ் மூடப்பட்டது. அப்படியான நிலைமையாகத்தான் இருக்கின்றது. அப்ப ஒரு அவசரமாக ஈரானை திருப்திப்படுத்துவதற்காக அமெரிக்காவால் கொண்டு வரப்பட்டது. அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக நாங்கள் ஊடகங்களில் பார்த்திருந்தோம். இஸ்ரேலின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தது போன்ற ஒரு நிகழ்வு என்று அதை பலரும் போட்டிருந்தார்கள். இந்த அமெரிக்காவின் நடவடிக்கை, அதாவது நாம் ப்ரோஹிபிட்டட் என்று அவர் சொல்லியிருந்தார். எனவே இப்போது போர் நிறுத்தம் என்று தற்போதைய போர் நிறுத்தத்தை கூட 3 வாரங்களுக்கு தள்ளி நீடித்திருக்கிறார். என்னன்னு சொன்னால், லெபனான் கேட்டதோ இல்லையோ, ஹிஸ்புல்லாக்கள் கேட்டதோ இல்லையோ, நீடிக்கத்தான் வேண்டும். அந்த போரை கூட நடத்த முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள் தற்போது இஸ்ரேலும் அமெரிக்காவும். இஸ்ரேலிய மக்கள் இப்போது அவர்கள் கூறுகிறார்கள், அது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கும் மிகப்பெரிய ஒரு விரக்தியிலும் இருப்பதாம். அதாவது அதில் ஒரு இஸ்ரேலிய ஊடகம் போட்டிருக்கிறது, கிட்டத்தட்ட 3 வருடமாக இடம்பெறுகின்ற, அதாவது 2023ஆம் ஆண்டிலிருந்து இடம்பெறுகின்ற இந்த போர் வந்து 3 வருடத்தை அண்மிக்க போகும். இந்த போரினால் அந்த மக்கள் வந்து தினமும் இழப்புகள், பொருளாதாரம் இல்லை, நிறுவனங்கள் மூடப்படுவது என்று சொல்லி அந்த மக்கள் மன உளைச்சலுக்கும் பொருளாதார வீழ்ச்சிக்கும் உட்பட்டு கொண்டிருப்பதாகவும், இதற்கு மேல் தாங்க முடியாத நிலை இருப்பதாகவும் கூறுகின்றார்கள். ஆனால் ஹிஸ்புல்லாக்களுக்கோ ஈரானுக்கோ அந்த நிலைமை இல்லை. அவர்களுக்கு அது பழகி போனது உண்டு. இந்த நீங்கள் கூறியது போல தாக்குதல்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றும் கூட நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற போது தெற்கு லெபனானில் ஈரான் குண்டுகளை வீசியிருக்கின்றது. அதே நேரம் ஹிஸ்புல்லாக்களும் ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தியிருக்கிறார்கள். இது ட்ரம்ப் அறிவித்த பிற்பாடு வெள்ள மாளிகையில் மீண்டும் இந்த போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டதாக. இஸ்ரேலின் 48 மணி நேரத்தில் 45 படையினரும் அதிகாரிகளும் இஸ்ரேலிய இராணுவத்தினரும் காயப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் பிரான்ஸ் கூறியிருக்கின்றது, தாங்கள் லெபனான் இராணுவத்தை பலப்படுத்துவதற்கு தாங்கள் உதவிகளை செய்வோம் என்று கூறியிருக்கின்றது. அதே சமயம் நோர்வே ஒன்றை கூறியிருக்கின்றது, இஸ்ரேல் வந்து பலஸ்தீன மக்களின் வந்து டாக்ஸ், அதாவது அவர்களின் அந்த லோக்கல் அத்தாரிட்டிகள் இருக்கிற டாக்ஸை வந்து இஸ்ரேல் கையகப்படுத்தி வைத்திருப்பதாகவும் அதை விடுவிப்பதற்கு ட்ரம்ப் உதவ வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. அதே சமயம் நேற்றைய தாக்குதலில், இஸ்ரேலின் தாக்குதலில் ஒரு ஊடகவியலாளர் கொல்லப்பட்டிருக்கிறார். இது 4வது ஊடகவியலாளர் லெபனானில் கொல்லப்பட்டிருக்கிறார். அவரின் கொலை தொடர்பாக வாஷிங்டனை தளமாக கொண்ட ஹியூமன் ரைட் வாட்ச் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அது வளமையாக நடக்கிறது ஒன்றுதான். அதே சமயம் 2 இஸ்ரேலின் ஏர்ஃபோர்ஸ் வான்படை தொழில்நுட்பவியலாளர்கள் ஈரானுக்காக உளவு பார்த்ததாக தற்போது அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் டேட்டா, அதாவது டெக்னிக்கல் டேட்டா, ஒவ்வொரு டேட்டாக்கும் $1000 வாங்கி கொண்டு அந்த டேட்டாக்களை வித்திருப்பதாக இப்போது கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் காசா பகுதியிலும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக அப்பப்போது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. 6 மாதத்துக்கு மேல் அங்கு போர் நிறுத்தம் இருந்தாலும் அங்கு இதுவரையில் பெருமளவானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த போர் நிறுத்தத்துக்குள்ளேயே. அதே சமயம் காசாவில் 6000 பேர் வந்து கைகால்களை இழந்திருப்பதாகவும், அவர்களுக்கான மாற்று அவயவங்களை பொருத்துவதற்காக பல உதவி நிறுவனங்கள் அதை செய்து கொண்டிருந்தாலும் அதைக்கும் இஸ்ரேல் தடைகளை போட்டிருப்பதாகவும், அதையும் தீர்க்குமாறும் அவர்களும் கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இப்ப காசாவும் லெபனானும் வந்து ஒரு கடுமையான அடுத்த ஒரு களமுனை அதை இன்னும் தீர்க்கப்படாமல் இருப்பதாய்த்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஊடகவியலாளருடைய படுகொலை தொடர்பாக நீங்கள் கூறப்படுவது, காசாவில் 250க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளரை கொன்றார்கள். அங்கே கடந்த வாரம் நான் பார்த்திருந்தேன், ஒரு அவசரமாக இந்த கிராஷ் கோர்ஸ் என்று சொல்வார்கள், ஊடகத்துறையில் பணியாற்றுவதற்கான கோர்ஸ்களை நடத்தினார்கள் என்ற செய்திகளையும் பார்த்தேன். இஸ்ரேல் திட்டவட்டமாக அதை எப்படி எங்கே தாக்க வேண்டும் என்பதை செய்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுதும் கூட செய்திகள் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தாங்கள் கிரீன் லைட்டுக்காக பார்த்துக் கொண்டிருப்பதாக, இஸ்ரேலியர்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து கிரீன் லைட்டுக்காக பார்த்துக் கொண்டிருப்பதாக கூறப்படும். அது தொடர்பாக நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். லெபனான் தொடர்பாக கூறும்போது சுருக்கமாக கூறுங்கள், நாங்கள் பொருளாதார நிலைமையும் பார்க்க வேண்டும்.
10 கிலோமீட்டரை இப்பொழுது ஆக்கிரமித்திருக்கிறார்கள் தெற்கு லெபனானில். அதை விடுவிக்கும் வரை பெரிய அளவில் பேச்சுவார்த்தை நடக்காது என்று கூறுகிறார்கள். இது தொடர்பாக என்ன அறிகிறீர்கள்? அதை ஈரான் கூறியிருக்கின்றது. என்னென்னு சொன்னால் ஈரான் தண்ட போர் நிறுத்தத்தை அவ்வாறு தான் கூறுகிறது. தாங்கள் அந்த அழிவுக்கு இழப்பீடு தர வேண்டும் என்று சொல்லி. லெபனானும் அதைத்தான் கூறுகிறது, அழிவுக்கு இழப்பீடு தர வேண்டும், மற்றது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பிக்கப்பட்ட இடங்களிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. அப்ப அனைத்துலக நாடுகளும் அதைத்தான் கூறுகிறார். பிரான்ஸ், ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா மட்டும் கூறவில்லை, ஐரோப்பிய ஒன்றியமோ இணைய நாடுகள் அவ்வாறு தான் தெரிவிக்கின்றன. அதை இந்த போர் நிறுத்தம் இந்த முற்றாக போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அமலுக்கு இப்ப ட்ரம்ப் கூறியிருக்க இந்த வருட முடிவுக்கிடையில் இஸ்ரேலில் லெபனானில் அமைதி திரும்பும் என்று சொல்லி, அமைதி திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அதிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும். அதை லெபனானும் இப்போது அதைத்தான் கூறுகின்றது, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அதைத்தான் கூறுகின்றன. ஆனால் அவர்கள் அதை கூறுவதுடன் நிற்காமல் அழுத்தங்களை கொடுக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கின்றது. நன்றி அரசுகளே. இப்ப நிறைவாக பொருளாதாரம், ஒவ்வொரு நாளும் நான் உங்களோடு உரையாடும் பொழுது அதனுடைய அந்த தாக்கம் எவ்வளவு தூரம் எவ்வளவு காலத்துக்கு இழுக்க போகின்றது, இது பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம் என்று நீங்கள் கூறிக்கொண்டு வருகிறீர்கள். பொருளாதார நிலைமையை என்ன கூறுகிறார்கள் இந்த துறைசார் நிபுணர்கள்? பொருளாதார ரீதியாக உலகமும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. பல அங்கங்கே சொல்லப்படாத, இப்ப நாங்கள் இடைக்கிடதான் பேசுகிறோம், இந்தியா 2 மடங்கு விலைக்கு யூரியாவை வாங்கியது, மற்றது ஏனைய நாடுகளில். அப்ப ஒரு தகவலை வந்திருக்கின்றது, எல்லா நாடுகளிலும் எவ்வளவு விகிதத்துக்கு இந்த எரிபொருள் விலையேற்றம் அதிகரித்திருக்கின்றது என்று. எல்லா நாடுகளிலும் மினிமம் 50 வீதத்துக்கு மேல், சில நாடுகளில் 130 வீதம் 140 வீதமாக ஏறி இருக்கின்றது. அதை வைத்துக் கொண்டு எரிபொருள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்றது. புறவை தொழிலாக இருந்தாலும் சரி, கைத்தொழிலாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் எரிபொருள் தான் அடிப்படையாக இருக்கின்றது. அதன் விலையேற்றம் பல நாடுகளின் விமான நிறுவனங்கள் வெகுவாக குறைத்து விட்டன. அமெரிக்காவின் பொருளாதாரம் கூட இப்போது $39 டிரில்லியன் எட்டி இருப்பதாக கெரன் ஹிவோசோஃபி என்றவர் தெரிவித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட அமெரிக்கா அதாவது ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் 2 தொடக்கம் $3 டிரில்லியன் வரை ஏப்பமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் கூறியிருக்கின்றார் 4000 அதே சமயம் 4000 ஏவுகணைகளை அமெரிக்கா லாக்ஹீட் மார்டினிடம் ஆர்டர் பண்ணியிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். அந்த நான் இழக்கப்பட்டதை ஈடு செய்வதற்காக. ஐநா கூறுகிறது 30 தொடக்கம் 32 மில்லியன் மக்கள் பட்டினி சாவை எதிர்கொண்டு நிற்கிறார்கள் இந்த வளைகுடா போரால் என்று சொல்லி. குவைத் இப்போதுதான் அவர்கள வான்பரப்பை திறந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அப்ப இன்னொரு தாக்குதல் வருவதற்கு இந்த நாடுகள் கடைசி வரையும் அனுமதிக்காது என்றால் இப்பதான் மெல்ல மெல்ல அவர்கள் வளமைக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவின் பொருளாதாரம் 19 புள்ளிகள் வீழ்ந்திருப்பதாகவும், அதை நிவர்த்தி அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பில் 65% மக்கள் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு அல்லது இந்த எரிபொருள் விலை ஏற்றத்துக்கு ட்ரம்ப் தான் காரணம் என்று இப்போது வாக்களித்திருப்பதாகவும் அந்த வாக்கெடுப்புகளின் போது வாக்கு அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் 2025ஆம் ஆண்டு ட்ரேட் சர்ப்ளஸ் என்று சொல்றது, அதிக அளவான வர்த்தகத்தில் நன்மை பெற்ற நாடுகளாக ரஷ்யாவும் சீனாவும் இருக்கின்றது. ரஷ்யாவுக்கு $139 பில்லியன், சீனா $1.19 டிரில்லியன் சர்ப்ளஸ் ஆக இருப்பதாகவும் கூறி. பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக, அமெரிக்கா நிலைமைகள் தொடர்பாக கூறும்பொழுது நீங்கள் கூறியது போல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் சில விடயங்கள் வெளிவரலாம் என்று கூறினீர்கள். நன்றி அரசுகளே. மேலதிக தகவலோடு இன்று இணைந்து விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.